பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம பிரீமியம் பிளானோட சார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 மெம்பர்ஸ், அதாவது 3 மெம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு 5000 வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹெல்ப்பை வந்து டோட்டலா நம்ம ரிசீவ் பண்றது 15,000. எல்லாருக்குமே கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 15,000 நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல நாங்க இதை வந்து ஷேர் பண்றோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டியது செகண்ட் லெவலுக்காக 10,000 ருபீஸ் வந்து நமக்கு முன்னாடி இருக்கிற சீனியரிட்டியில இருக்கவங்களுக்கு 10,000 நம்ம சென்ட் பண்ணி அப்கிரேட் பண்றோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5,000 ருபீஸ் வந்து நம்ம இந்த பிளானை ஆக்டிவேஷன் பண்ண அமௌண்ட் நமக்கு ப்ராஃபிட்டா வெளியில வந்துருது. ஸோ இப்போ செகண்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 2x8 மேட்ரிக்ஸ் மாதிரி 2x5 மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு இங்க ஃபாலோ ஆகுது. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் வந்து உங்களுக்கு அந்த 10,000 வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலா நீங்க ரிசீவ் பண்ணக்கூடிய ஹெல்ப் வந்து 40,000. ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு குளோனிங் ஐடி போடுற மாதிரி இருக்கும். நம்மளோட செகண்ட் லெவல்ல ஒரு குளோனிங் ஐடி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த குளோனிங் ஐடி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட அப்கிரேட், ஸோ சார் சொன்னது போல ஃபர்ஸ்ட் குளோனிங் ஐடி அப்புறம் அப்கிரேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அப்கிரேட் இதை வந்து நம்ம 25,000 நம்ம பண்ணணும் தேர்ட் லெவலுக்கு. ஸோ தேர்ட் லெவலுக்கு 25,000 பண்ணிட்டீங்கன்னா இந்த லெவல்ல நமக்கு இருக்கிற இன்கம் 10,000 ருபீஸ். ஓகேங்களா? அப்போ செகண்ட் லெவல்லே நமக்கு டபுளா கிடைக்குது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் லெவல்ல 8 பேர்கிட்ட இருந்து 25,000 நமக்கு ஹெல்ப்பா ரிசீவ் ஆகும். அப்ப டோட்டலா உங்களுக்கு 2 lakh ருபீஸ் நமக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் 25,000 நம்மளோட காமராஜர் ஃபவுண்டேஷனுக்கு டொனேஷனா வந்து நமக்கு லிங்க் கனெக்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ரவுண்ட்ல நீங்க 2 குளோனிங் ஐடி போடுற மாதிரி இருக்கும். ஸோ 2 குளோனிங் ஐடிக்கு 10,000. அதுக்கப்புறம் இங்கேயும் நமக்கு பூஸ்டப்பும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2 பூஸ்டப் நம்ம தேர்ட் லெவல்ல போடுற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் லெவல்ல போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு 1 lakh ருபீஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க அப்கிரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம சிஸ்டம் எப்படி ஃபாலோ ஆகும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ரிசீவ் ஆகுறது டைரக்டா காமராஜர் ஃபவுண்டேஷனுக்கு போயிடும். அடுத்த லிங்க் வந்ததுக்கு அப்புறம் நம்ம குளோனிங் ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்த பூஸ்டப் முடிக்கணும். ஸோ அதுக்கு அடுத்த லிங்க் வரும்போது நம்ம அப்கிரேடுக்கு ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்கிரேட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஸ்பான்சருக்கு ஒரே ஒரு லிங்க் 25,000 ஸ்பான்சர் இன்கமா ஒரு நபர் உங்களுக்கு இந்த பிளான்ல ஆக்டிவேஷன் ஆனாங்க அப்படின்னா அந்த ஸ்பான்சருக்கு 25,000 இன்கமா வந்து இந்த ரவுண்ட்ல அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 30,000 நம்மளோட இன்கமா நமக்கு தேர்ட் ரவுண்ட்ல நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஃபோர்த் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். 16 மெம்பர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு 1 lakh ருபீஸ் ரிசீவ் ஆகும். ஸோ டோட்டலா 16 லட்சம் இந்த ரவுண்ட்ல நமக்கு ரிசீவ் ஆகக்கூடியது. ஃபர்ஸ்ட் லிங்க் நம்மளோட காமராஜர் ஃபவுண்டேஷனுக்கு கனெக்ட் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம போட வேண்டியது 12 குளோனிங் ஐடி இந்த இடத்துல நம்ம உருவாக்குறோம். முதல் எடுத்தோன்னா குளோனிங் ஐடி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 66 பூஸ்டப் ஐடிஸ் நம்ம இங்க கொடுக்குறோம். ஸோ 12 குளோனிங் ஐடிக்கு உங்களுக்கு 60,000 நமக்கு செலவாயிடும். அதுக்கப்புறம் 66 பூஸ்டப் நம்ம தேர்ட் லெவல் கிராஸ் பண்ணி ஃபோர்த் லெவல் ரிசீவ் பண்ணும்போது ரிசீவ் பண்ற அந்த அமௌண்ட்ல இருந்து 3,30,000க்கு நம்ம 66 பூஸ்டப் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல்ல செகண்ட் லெவல்ல ஐ மீன் ஃபர்ஸ்ட் லெவல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம பூஸ்டப் பண்றோம் சிஸ்டம். ஸோ அப்போ அவங்க எல்லாரும் ரிசீவ் பண்ணி அப்கிரேட் பண்ணி வரும்போது நம்ம ஃபோர்த் லெவல்ல இருந்து ஈஸியா ஃபிஃப்த் லெவல் மூவ் ஆக முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபோர்த் லெவல்ல இவ்வளோ பெரிய ஹைலைட்டான விஷயம் நமக்கு வச்சிருக்காங்க. ஸோ இதனாலதான் இந்த இடத்துல இது வச்சிருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த ரவுண்ட்ஸ் எல்லாமே சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்மளோட எம்டி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட்ல இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்கிரேடுக்கான அமௌண்ட் நமக்கு ரிசீவ் ஆக லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ அது லாஸ்ட்ல 5 lakh ருபீஸ் நம்ம அப்கிரேட் பண்ணணும் 5 லிங்க் வந்ததுக்கு அப்புறம். ஸோ அந்த 5 லிங்க் வந்ததுக்கு அப்புறம் 5 lakh ருபீஸ் நம்ம அப்கிரேட் பண்ணது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஸ்பான்சருக்கு 2 லிங்க், அதாவது ஒருத்தர் இந்த பிளானை நீங்க ஆக்டிவேட் பண்ண வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க ஸ்பான்சர்ஷிப் இன்கமா 2 லட்சம் ரூபாய் 2 லிங்க் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு இன்கம் இருக்கும். இந்த ரவுண்ட்ல நம்மளோட லெவல் இன்கம் அப்படிங்கிறது 4,10,000 ரூபாயா இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஃபோர்த் லெவலோட இன்கம். ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 32 பேர்கிட்ட இருந்து நமக்கு 5 lakh ரிசீவ் ஆகும் ஹெல்ப்பா. ஸோ இதுல நமக்கு டோட்டலா ரிசீவ் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து 1,60,00,000 ரூபாய். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் 5 lakh வந்துட்டு நம்மளோட காமராஜர் அறக்கட்டளைக்கு கனெக்ட் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ரவுண்ட்ல நம்ம 5 குளோனிங் ஐடி போடுற மாதிரி இருக்கும்.
ஸோ 5 க்ளோனிங் ஐடி 25,000 நம்ம போடணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 32 பூஸ்டப் ஐடிஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு 1,60,000க்கு 1,20,000 ஐ திங்க் அது 60,000 தான். ஸோ அது வந்து நம்ம பூஸ்டப் ஐடி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்பான்சருக்கு 10 lakh rupees 2 லிங்க் அவங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ 10 lakh rupees ஸ்பான்சர் இன்கமா இதுல இருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் உங்களுக்கு 1,43,15,000 ரூபாய் அப்படின்றது நம்மளோட லெவல் இன்கமா நம்மளோட பிளான் இதோட முடியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட க்ளோனிங் 1 by 1 நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். அது எல்லாமே அதோட டிராவல்ல நமக்கு 1 by 1 வந்துட்டு இருக்கும். ஸோ டோட்டலா நமக்கு இருக்கக்கூடிய க்ளோனிங் ஐடி 20 க்ளோனிங் ஐடிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வேகப்படுத்துறதுக்கு 100 பூஸ்டப் ஐடிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வேகப்படுத்துற இடம் 4th லெவல் அப்படின்றதுனால எல்லாருக்குமே இதுல ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் ஏர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவல்லே நமக்கு இன்கம் கொடுக்கறதுனால, பூஸ்டப் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு சப்போர்ட் பண்றதுனால, க்ளோனிங் ஐடி ஃபர்ஸ்ட் லெவலுக்கு சப்போர்ட் பண்றதுனால எல்லாருமே சீக்கிரமே அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். அதுதான் இந்த பிளான்ல இருக்கக்கூடிய மிக பெரிய ஹைலைட்டான விஷயம். ஸோ தேங்க்யூ. இன்னொரு இதுல வந்துட்டு நம்ம சார்ட் வந்து போட்டிருக்கோம். அதை வந்து நம்ம ஸ்கிரீன் சரியானதும் அடுத்தடுத்த மீட்டிங்ல நம்ம சொல்றோம். இப்போ வந்து நம்ம கூட நம்மளோட எம்டி சில விஷயங்கள் ஷேர் பண்ண வெயிட் பண்றாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி மேடம், நன்றி. கோடீஸ்வர உறவுகளே, இப்போ வந்து மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுல ஒரு சில கருத்துக்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா உங்களுக்கு இதுல டவுட் வரலாம். 4வது லெவல்ல 66 பூஸ்டப் இருக்கு, 12 க்ளோனிங் இருக்கு. இது வந்தா தான் அடுத்த லிங்க் வரும்னு சொல்றீங்க. இதை நம்ம கட்டினா தான் அடுத்த லிங்க் வரும்னா அப்ப 66 கட்டினதுக்கு அப்புறம் தான் அடுத்த லிங்க் வருமா அப்படின்னா கிடையாது. நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அதாவது பூஸ்டப்பும் தொடாம க்ளோனிங்கும் தொடாம வச்சிருந்தீங்கன்னா 100% அடுத்த லிங்க் வராது. நீங்க வந்து 1 by 1 போட்டுக்கிட்டே இருங்க, அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதனால வந்து நீங்க 66 முடிச்சீங்கன்னா தான் அடுத்த லிங்க் வரும்னு நான் சொல்ல வரல. ஏன்னா ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபா வந்துடும் உங்களுக்கு. 4 லிங்க் இதுக்கே போயிடும் நமக்கு. அதனால அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டியதில்லை. பணம் வர 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 ஃபர்ஸ்ட் க்ளோனிங்கும் பூஸ்டப்பும் பண்ணிருங்க. ஏன்னா இந்த 4வது லெவல்ல பூஸ்டப் வந்து 66 வச்சிருக்கிறதே வந்து ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கிறவங்களை ட்ரிகர் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த இடத்துல நீங்க ஸ்லோ பண்ணீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு மட்டும் ஸ்லோ கிடையாது, உங்களுக்கும் லெவல் இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு, உங்க ஸ்பான்சர்ஷிப் இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஸ்லோ பண்றீங்கன்னு அர்த்தம். டோட்டலா சிஸ்டத்திலேயே ஸ்லோ பண்ற மாதிரி அர்த்தம். அதை வந்து பூஸ்டப் வந்து வாட்ச் பண்றதுக்கு தனி டீம் இருக்கு, அதை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நீங்க எந்த இடத்துல நிப்பாட்டினீங்கன்னா இமிடியேட்டா கூப்பிட்டு அதை ஆக்டிவேட் பண்ண சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அதுக்கு சங்கடப்படாதீங்க. இந்த பூஸ்டப், இந்த க்ளோனிங், இது ரெண்டும் தான் நமக்கு வந்து ட்ரம் கார்டு மாதிரி. நமக்கு இதை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் வாங்குறவங்களுக்கு ஃபாஸ்டா போச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு க்ரௌடும் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா கேட்டுக்கோங்க, க்ரௌடும் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது இதுல ஃபர்ஸ்ட் லெவல்லே நமக்கு வந்து போட்ட காசை எடுத்துடலாம் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மார்க்கெட்டிங்க்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு மக்களை டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்பான்சர்ஷிப் இன்கம் வாங்குறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எல்லா விதத்துலயும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். அது மாதிரிதான் பிளான் பண்ணி அமைச்சிருக்கு நம்ம. அதே மாதிரி 5th லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 க்ளோனிங் பூஸ்டர் இதே தான். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், செகண்ட் லிங்க் வந்த உடனே ஸ்டார்ட் ஆயிரும், பூஸ்டப் ஸ்டார்ட் ஆயிரும். 1 by 1 போட்டு முடிச்சிருங்க, 2 daysல முடிச்சிடலாம். க்ளோனிங் மட்டும்தான் உங்களுக்கு 24 hour டைம். பூஸ்டப் வந்து உங்களுக்கு 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். க்ளோனிங் மட்டும்தான் உங்களுக்கு 24 hour உங்களுக்கு வந்து டைம் லிமிட் இருக்கு. அது வந்து 1 by 1 தான் வரும். இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த க்ளோனிங் வந்து உங்களுக்கு மெயின் ஐடியில வந்து இன்கம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 5 சைக்கிள் முடிஞ்சாலும் இந்த 20 க்ளோனிங்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு உங்களுக்கு ரூபா வந்துகிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பா வந்துகிட்டு இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன். இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கேஒய்சி ஏன் இப்ப முதலே பண்ண சொன்னோம் அப்படின்ட்டு. இப்பவும் கேஒய்சி பத்தின ஒரு மேட்டர் சொல்லிடுறேன் நானு. கேஒய்சி நிறைய பேர் இப்ப பண்ணியிருக்கீங்க, பண்ணது தப்பு இல்லை. பட் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 70% ஆஃப் த மக்கள் வந்து அந்த ஐடி நம்பர் போடவே இல்லை.
நான் எதுக்காக போட சொன்னேன் அப்படின்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க அனுப்புறது எனக்கு இல்ல, என் கம்பெனிக்கு இல்ல, ட்ரஸ்ட்டுக்கு அனுப்புறீங்க. அது அக்கௌண்ட்ஸ் வந்து பக்காவா வச்சிருக்கணும். அதுக்காக வந்து ஐடி நம்பரை போட்டு நீங்க அந்த ஜிபே பண்ணாலும் சரி, ஃபோன்பே பண்ணாலும் சரி, ஆட் நோட்ல ஐடி நம்பர் போட்டு அனுப்புங்கன்னு சொன்னேன். அனுப்பல. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு ஸ்லிப்பை வச்சு 2-3 இதுக்கும் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம். நான் ஓப்பனா சொல்றேன், இதெல்லாம் ஃபேக் டிரான்சாக்ஷன் தான் நான் எடுப்பேன். நான் மெம்பர்ஸ்க்கு இதை பண்ணாலே நான் அக்செப்ட் பண்றதில்ல. ட்ரஸ்ட்டுக்கு பண்ணியிருக்கீங்க. இது எப்படி டைஜஸ்ட் பண்றதுன்னே எனக்கு தெரியல. இது ஒரு சிலர் வந்து உண்மையிலே பணம் கட்டியிருக்காங்க. இப்ப எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பண்ணும்போது 2 பேர் பணம் கட்டியிருக்காங்க. ஆனா ஒரே ஸ்லிப்பர் 2த்துக்கும் வச்சிருக்காங்க. இது கூட வந்து மன்னிச்சிடலாம், ஏதோ தவறுதலா பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா பர்பஸ்ஃபுல்லா நான் போட்டுட்டேன், தெரியாம போட்டுட்டேன், இப்போ எனக்கு அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டு நிறைய பேர் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் ஹோல்டு போட்டு வச்சிட்டோம். ஐடி நம்பர் இல்லை அப்படின்னா நான் தான் செக் பண்ணிட்டு பண்ணணும்ட்டு ஐடி வந்து ஹோல்டு போட்டு வச்சிட்டாங்க. அதனால அந்த மக்கள்லாம் வேற வழி இல்லாம இப்ப கஸ்டமர் கேருக்கு வர்றாங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் இன்னொன்னு கட்டிடுறேன், இது எப்படி கட்டணும், என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்ட்டு வர்றாங்க. இதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் ஃபேக் டிரான்சாக்ஷன் ட்ரஸ்ட்டுக்கு பண்ணீங்கன்னா 100% உங்க ஐடி வந்து டோட்டலா பிளாக் பண்ணப்படும். இப்படி மக்களை நாங்க என்கரேஜ் பண்றதே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து பக்காவா வச்சிருக்கணும். எந்த ஒரு அக்கௌண்ட்ஸும் வந்து நம்ம அதுல மிஸ்யூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அதை பக்காவா வச்சிருந்தா தான் நம்ம ட்ரஸ்ட் நடத்த முடியும். விளையாட்டுத்தனமா நீங்க பண்றதுனால நான் சஃபர் ஆக முடியாது. அதை நல்லா யோசித்துக்கோங்க. அதனாலதான் வந்து ஐடி நம்பரை போடுங்கன்னு சொன்னேன். ஆனா 70% மக்கள் போடல. அதனால நிறைய ஹோல்டுல தான் கிடக்கு, அப்ரூவல் ஆகாம. இது இனிமேல் நான் தான் 1 by 1 எல்லாத்தையும் செக் பண்ணி நான் தான் அப்ரூவல் கொடுக்கணும். யாரு கிளைண்ட், யாரு நமக்கு தெரிஞ்சவங்களா, அப்ப இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, வந்திருக்கு நமக்கு அக்கௌண்ட்ல வந்திருக்கு, அக்கௌண்ட்டை செக் பண்ணி இது எவ்வளவு வேலைக்கு பழு பாருங்க. நான் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு வேலையை சிம்பிளிஃபை பண்ணி எல்லாத்துக்கும் வேலை கம்மியா இருக்கணும்னு கொடுக்குறேனோ, அதை எப்படியாவது காம்ப்ளிகேட் பண்ணி எல்லாத்துக்கும் வேலையை ஜாஸ்தி பண்ணிடுறோம் நம்ம வந்து. இது இத்தனைக்கும் உங்களுக்கு வந்து கேவிசி பத்தி சொல்ற முதல் நாள்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஜிபே பண்ணும்போது 300 ரூபாயில பண்ணும்போது ஆட் நோட்டு போட்டுருங்கன்னு சொல்றோம். அப்புறமா திரும்ப எல்லாரும் அதே தப்பை பண்ணிட்டு தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்னதான் பண்றது? அதனால ஒரு சின்ன இது அப்ரூவல் இல்லாட்டினாலும் நீங்க இந்த பிரீமியம் பிளான் எடுக்க முடியும். ஏன்னா 70% அப்ரூவல் இல்லாம தான் கிடக்கு. இது எல்லாத்தையும் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு நான் தான் உட்காரணும். எனக்கு 1 வாரம் டைம் வேணும். இப்போதைக்கு டைம் இல்லை. அதனால சப்மிட் கொடுத்தாச்சு அப்படின்னா பிரீமியம் பிளான் எடுத்துக்கலாம். பட் இந்த டபுள் என்ட்ரி, ட்ரிபிள் என்ட்ரி போட்டவங்க வந்து பிரீமியம் எடுக்காதீங்க. எடுத்தீங்கனாலும் ஃபியூச்சர்ல பிளாக் பண்ணிடுவோம். அது வந்து ஃபேக் டிரான்சாக்ஷன் நீங்க பண்ணியிருக்கிறது. அது வந்து பண்ணவங்களுக்கு தெரியும். உண்மையிலே வந்து 2 டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு ஒரே ஸ்லிப்பை போட்டிருந்தா குற்றம் இல்லை. நான் ஒரு தடவை தான் பண்ணியிருக்கு, ஆனா 2 தடவை 3 தடவை ஒரே ஸ்லிப்பை போட்டு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து தப்பு தான். அதனால அவங்க வந்து பிரீமியம் எடுத்தீங்கன்னாலும் ஃபியூச்சர்ல ஐடி பிளாக் பண்ணப்படும். அது இன்னும் நாங்கள் இன்னும் ஃபில்டர் பண்ணல. ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் சொல்றோம். ஓகேங்களா? அடுத்தது மிக முக்கியமான செய்தி, லான்ச் டேட் திங்கட்கிழமை வர்ற 18ஆம் தேதி. இன்னைக்கு 15, 18ஆம் தேதி திங்கட்கிழமை ஆவணி 2ஆம் தேதி காலையில லான்ச் பண்ணப்போம். போனோட ஈவினிங் பண்ணோம். அதுல ஒரு சில கஷ்டங்கள், சிரமங்கள் இருந்தது. அதனால இந்த இடம் வந்து மார்னிங்கே பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானுக்கு வந்திருக்கோம். மார்னிங் 10 o'clock ஐடியில வருவாங்க. 10:30 to 11 பிளான் பண்ணியிருக்கு. 1/2 hour 1 hour முன்ன பின்ன ஆகும். பட் ஓப்பன் பண்றதுக்கு 1/2 hourக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் அன்னைக்கு ஒரு நாள் நீங்க சீனியாரிட்டி பிடிக்கிறதுக்கு தயவு செய்து நீங்க லீவ் போட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் லீவ் போட்டு கூட நீங்க சீனியாரிட்டியை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா 100% இதுல வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல நம்ம வந்து சக்சஸ் எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது. அதனால இப்ப நல்ல நேரம்னு பாத்தீங்கன்னா காலையில 10 முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் 12 இருக்கு. அதனால மோஸ்ட்லி இந்த 12 டயத்துக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணுவோம். சரியா இருக்கும். அதனால நீங்க வந்து மைண்ட்ல வந்து 12ன்னு வச்சுக்கோங்க. 12:30 நம்ம வந்து
திங்கக்கிழமை மதியம் 12:30 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? வேற இது ரிலேட்டடா இந்த பிளான் சம்பந்தமா வேற டவுட் டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் எல்லாமே வந்து ஒரே செஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணி நைட்டு 10 மணி வரைக்கும் வச்சு முடிச்சிடலாம். நன்றி நண்பர்களே. கேளுங்க, இருந்தா எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்றோம். தேங்க்யூ. நன்றி அண்ணா, நன்றி. சிறப்பு. சொட்டேரால்